வழங்கக்கூடியதும் சமய சமுதாய கலை கலாச்சார பண்பாட்டு அமைப்பாக செயல்பட்டு வரக்கூடிய இந்து சமய மன்றமும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் இணைந்து நிகழ்த்தக்கூடிய நூல்கள் வெளியீட்டு விழா இனிமே துவங்குகின்றது. விழாவின் துவக்கமாக முதலில் இறை வணக்கமும் வரவேற்பும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள் தற்பொழுது இறை வணக்கமும் வரவேற்பும் நல்க வருகிறார். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் உனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. திருச்சிற்றம்பலம். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. அனைவருக்கும் சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக எங்களது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய பொற்பாதங்களுக்கு எங்களுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல வேளாக்குறிச்சி ஆதீனம் அவர்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் ஒரு நல்ல ஒரு பொன்னாளாக அமைந்திருக்கின்றது. இந்த நாளிலே நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு மாஃபே பாண்டியராஜன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனர் திரு விஜயராகவன் அவர்கள் இங்கே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்கினிய காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய பக்தர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த நாள் ஒரு நல்ல ஒரு இனிய நாளாகும். இந்த நாளிலே காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய 86வது ஜெயந்தி நாளிலே நமக்கெல்லாம் தெரியும், இன்று ராம ஜென்ம பூமியிலே அயோத்தி மாநகரிலே அற்புதமான முறையிலே பூமி பூஜையானது இன்றைய தினம் நடந்திருக்கின்றது. நமது பெரியவர்கள் அவர்கள் அயோத்திக்கும் காஞ்சிக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைகளையும் அதை பற்றிய அருமையான ஒரு கட்டுரைகளை எல்லாம் வழங்கியிருக்கின்றார்கள். அங்கே பூமி பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் ஆசீர்வாதம் செய்து அனுப்பி பாரத பிரதமருடைய திருக்கரங்களாலே இன்றைய தினம் இந்த பூமி பூஜையானது சிறப்பான முறையிலே நிறைவேறி இருக்கின்றது. ஒரு கோயின்சிடன்ஸ் என்று சொல்லுவார்கள். அற்புதமான முறையிலே இந்த நாளானது அமைந்திருக்கின்றது. இந்த நாளிலே பெரியவர்களுடைய தனது குருநாதனுடைய ஜெயந்தி விழாவினை சிறப்பான முறையிலே இந்த காலகட்டத்திலே இந்த கொரோனா என்று சொல்லப்படக்கூடிய இந்த காலகட்டத்திலே கூட ஒரு நல்ல முறையிலே இணையதள வழியாக நடத்த வேண்டும் என்று பெரியவர்கள் விரும்பினார்கள். அந்த நிலையிலே தலபுராணங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் என்ற முறையிலே அந்த தலபுராணங்களை நீங்கள் எல்லாம் திரட்டுங்கள். அந்த தலபுராணங்கள் இறைவனுடைய வழிபாட்டு முறையை பற்றி சொல்வது மட்டுமல்லாமல் அது ஒரு இலக்கிய படைப்பாக இருக்கின்றது. தலபுராணங்களிலே மீனாட்சி சுந்தரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பல ஊர்களுக்கும் சென்று பல தலங்களுக்கும் சென்று தலபுராணங்களை பாடியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த தலபுராணங்கள் மனிதனுடைய அன்றாட வாழ்விலே பின்னி பிணைந்திருக்கின்றது. வாழ்வியல் நெறிகளை அது எடுத்து கூறுகிறது. இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை அந்த காலத்திலே தமிழக மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய விருட்சம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மரங்களோடு மரங்களை வளர்த்து எப்படியெல்லாம் இயற்கையை பேணி பாதுகாத்தார்கள், குளங்களை வெட்டி அதே போல நீர்நிலைகளை பராமரித்து நீர்நிலைகளை அதை மெயின்டைன் பண்ணி எப்படியெல்லாம் அந்த காலத்திலே தமிழக மக்கள் சிறப்பான ஒரு வாழ்க்கையை
வாழ்ந்திருக்கின்றார்கள். மத நல்லிணக்கத்துடனும் சகோதரத்துவத்துடனும் சமுதாய மேம்பாட்டிற்காக மக்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று நீங்கள் அந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று பெரியவர்கள் பணித்தார்கள். அதன்படி கிட்டத்தட்ட 300 புலவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்தந்த தளத்திலே இருக்கக்கூடிய புலவர்கள், பெரும் புலவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் எல்லோரும் 300 கட்டுரைகள் இங்கே வழங்கி இருக்கின்றார்கள். 2 தொகுதிகளாக தலபுராணங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு புத்தகமும் 1000 பக்கத்தை கொண்டு இந்த புத்தகங்கள் இன்றைய தினம் வெளியிடப்பட இருக்கின்றன. அந்த தலபுராணங்கள் பாடல்களை மட்டுமல்லாமல் அந்த பாடலினுடைய பொருள், அதே போல அந்த பாடல் அந்த தலத்தினுடன் கூடிய தேவார பாடல்கள், திருப்புகழ் போன்ற இலக்கிய பக்தி இலக்கிய பாடல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தொகுத்து வழங்குங்கள் என்று கூறி பெரியவர்கள் பணித்தார்கள். அதுபோல இன்றைய தினம் இளைஞர்கள், இந்த காலத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் இந்த வாழ்வியல் நெறிகளை நல்ல முறையிலே தெரிந்து கொள்ள வசதியாக இந்த நூல்கள் அமைய வேண்டும் என்று பெரியவர்கள் பணித்தார்கள். அதுபோல இன்றைய தினம் அற்புதமான முறையிலே இந்த நூல்கள் வெளியிடப்பட இருக்கின்றன. இந்து சமய மன்றம் என்று நம்முடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் 1970களிலே இந்த இந்து சமய மன்றத்தை தோற்றுவித்து பல்வேறு சமுதாய சமய பணிகளை எல்லாம் செய்து வந்திருக்கின்றார்கள். கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்வது, அந்த கோயில்களை புனருத்தாரணம் பண்ணுவது, கும்பாபிஷேகங்களை செய்வது, அதுபோல உழவார பணிகளை செய்வது, கோயில்களுக்கு எண்ணெய்களை கொடுப்பது, அதுபோல அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சிறிய சிறிய பாராயண புத்தகங்களை எல்லாம் வழங்குவது போன்ற பல்வேறு சர்வீஸ் சேவைகளை அந்த இந்து சமய மன்றமானது செய்து கொண்டிருக்கின்றது. அந்த இந்து சமய மன்றத்தின் சார்பாகத்தான், அதன் தொடர்ச்சியாகத்தான் ஸ்ரீ பெரியவர்கள் அவர்கள் அந்த இந்து சமய மன்றத்திற்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் கூடிய வகையிலே, புத்தாக்கத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே, ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே தான் இந்த நிகழ்ச்சியானது இந்து சமய மன்றத்தின் மூலமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த புத்தகங்கள் அனைத்தும் இந்து சமய மன்றத்தின் மூலமாக வெளியிடும்படி பெரியவர்கள் பணித்ததன் காரணமாக இந்த புத்தகங்கள் இங்கே வெளியிடப்பட இருக்கின்றன. அதே போல திரு கல்யாணராமன் அவர்கள் உவே சுவாமிநாத ஐயருடைய தமிழ் தாத்தா உவே சுவாமிநாதன் ஐயருடைய வழித்தொன்றலாக வழங்கக்கூடிய திரு விஸ்வநாதன் அவர்கள் பாலராமாயணம் மற்றும் இலசை மகாத்மியம் என்ற 2 நூல்களை தயாரித்து கொடுத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே அந்த நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. புது பொலிவுடன் அந்த 2 நூல்களும் இப்போது வெளியிடப்பட இருக்கின்றது. அதுபோல திரு கல்யாணராமன் அவர்கள் அபிராமி அந்தாதி நூலை சௌந்தர்ய லகரி மற்றும் லலிதா சகஸ்ரநாமத்துடன் ஒப்பிட்டு அந்த அபிராமி அந்தாதி நூலுக்கு ஒரு புதிய ஒரு இலக்கிய வடிவத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த நூலும் இன்றைய தினம் வெளியிடப்பட இருக்கின்றது. அதே போல ஜெயேந்திர சங்கரம் என்று சொல்லப்படக்கூடிய பெரியவாளுடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய பல்வேறு அவரை பற்றிய கட்டுரைகள், அவரை பற்றிய கவிதைகள், புலவர் மாவே பசுபதி அவர்கள் கந்த சஷ்டி கவசம் 8 அவரை பற்றி, பெரியவரை பற்றி 70 வரிகளிலே அற்புதமான கவிதையை எழுதியிருக்கின்றார்கள். அந்த கவிதை இப்போது பாடப்பட இருக்கின்றது. அதே போல இந்தி மொழியிலே 63 நாயன்மார்களை பற்றி டாக்டர் ஜமுனா கிருஷ்ணராஜ் என்பவர்கள், இதுவரையிலே எனக்கு தெரிந்த இந்தி மொழியிலே 63 நாயன்மார்களை பற்றி நூல்கள் வெளிவந்ததாக தெரியவில்லை. இருந்தாலும் அற்புதமான முறையிலே அவர்கள் அந்த 63 நாயன்மார்களை பற்றி எழுதியிருக்கின்றார்கள். அந்த நூலும் இப்பொழுது வெளிவர இருக்கின்றன. திரு மாஃபே பாண்டியராஜன் அவர்கள், தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள், தொல்லியல் துறை அமைச்சர் அவர்கள் நதிகளும் தமிழ் சமுதாயமும் என்ற பன்னாட்டு கருத்தரங்கத்தை நம்முடைய கல்லூரியிலே நடத்தினோம். அந்த நிகழ்வின் போது அவர்கள் நம்முடைய கல்லூரிக்கு விஜயம் செய்து அந்த நூல்களை எல்லாம் சிறந்த முறையிலே வெளியிட்டார்கள். அதே சமயத்திலே சூரோவியங்கள் குறித்த ஒரு கண்காட்சி ஒரு கல்லூரியில ஏற்பாடு செய்து ஒரு 2 அறைகளை அந்த சூரோவியங்களுக்கு ஒதுக்கி அந்த சூரோவிய அறைகளையும் திரு மாஃபே பாண்டியராஜன் அவர்கள் திறந்து வைத்தார்கள். எங்களுக்கெல்லாம் எந்த ஒரு கருத்தரங்கமாக இருந்தாலும் தமிழிலே ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்துறையின் வழியாக பன்னாட்டு கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட
இதுவரை 15 கருத்தரங்களுக்கு மேல் நடத்தி இருக்கின்றோம். திரு விஜயராகவன் அவர்கள் தமிழ்துறை வளர்ச்சித்துறை இயக்குனர் அவர்களும் கூடவே இருந்து எங்களுக்கு ஊக்கம் அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது கண்ணி தமிழாக இருந்தாலும் சரி, கருத்தரங்கமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களுக்கும் எங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல திரு பாண்டியராஜன் அவர்கள் எங்களுக்கு நல்ல முறையிலே ஊக்கத்தை கொடுத்து தமிழுக்கு எங்களால் என்ற நல்ல பணிகளை எல்லாம் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள். திரு மாஃபே பாண்டியராஜன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் கல்லூரியின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதுபோல இன்றைய தினம் முத்தாய்ப்பாக இந்த 2 தொகுதிகளாக விளங்கக்கூடிய தலபுராணங்களும் காட்டும் வாழ்வியல் நெறிகள் என்ற 2 நூல்களை வெளியிடுவதற்காக பொருத்தமான ஒரு மனிதரை பெரியவர்கள் அவர்கள் தீர்மானித்திருக்கின்றார்கள். அவர் யார் என்று சொன்னால் அவர்தான் திரு பனிந்தர் ரெட்டி அவர்கள். நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கமிஷனராகவும் முதன்மை செயலாளராகவும் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய திரு பனிந்தர் ரெட்டி அவர்கள் இந்த நூல்களை வெளியிட்டு சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக கல்லூரியின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் திரு விஜயராகவன் அவர்களையும் எங்களுக்கெல்லாம் தொடர்ந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து தமிழ் பணிகளுக்கு உங்கள் உதவியையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு உங்களை வருக வருக என்ற அனைவரின் சார்பாகவும் வரவேற்கின்றோம். அதுபோல புலவர் மாவை பசுபதி அவர்களையும் அதே போல இந்த பாடல்களை பாட இருக்கக்கூடிய சாரதா ராமசுப்பிரமணியம் அவர்களையும் பாலராமாயணம் மற்றும் இலசை மகாத்மியம் இந்த 2 நூல்களையும் வெளியிடுவதற்கு உதவி புரிந்த ஊவே சுவாமிநாத ஐயருடைய தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாதனுடைய வழித்தோன்றலாக விளங்கக்கூடிய திரு விஸ்வநாத ஐயர் அவர்களும் இந்த இணையத்திலே இப்போது இணைந்திருக்கின்றார். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பெரியவர்கள் ஆசீர்வாதத்துடன் நாம் எல்லோரும் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை நாம் கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்றோம். தலபுராணங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் நாம் அனைவரும் பின்பற்றி நாயன்மார்கள் ஆழ்வார்கள் நமக்கெல்லாம் அற்புதமான ஒரு வழிமுறைகளை வாழ்க்கை முறைகளை விட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த முறைகளை நாம் பின்பற்றி அன்பு நெறியை பின்பற்றி நாம் அனைவரும் வாழ்ந்து பெரியவர்களுடைய அருளாசிக்கு பாத்திரராகும்படி கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நேரத்திலே தமிழ்துறை சங்கரா கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த நூல்களை எல்லாம் வெளியிடுவதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அதுபோல தமிழ்துறை ஆசிரியர் பெருமக்களும் சங்கரா கல்லூரியினுடைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் மாணவ கண்மணிகளையும் மடத்தினுடைய மேனேஜர் திரு சுந்தரேசையர் அவர்களையும் எல்லாவற்றுக்கும் மேலாக வேளாக்குறிச்சி ஆதீனம் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். இங்கே தாமிரபரணி புஷ்கரம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அந்த தாமிரபரணி புஷ்கரத்தை ஸ்ரீ பெரியவாளர் அவர்கள் அற்புதமான முறையிலே அந்த வேலடிக்ஷன் என்று சொல்வார்கள் அந்த இறுதி விழாவினை அந்த தைப்பூச விழா மண்டபத்திலே அந்த படித்துறையிலே ஸ்ரீ பெரியவர்கள் அவர்கள் அற்புதமான முறையிலே அந்த அருளாசி வழங்கியதை நாம் அனைவரும் இன்றளவும் நாம் மறக்க முடியாது. அதற்கெல்லாம் சிறந்த முறையிலே ஏற்பாடு செய்த திரு வேளாக்குறிச்சி ஆதீனம் அவர்கள் நதிகளும் தமிழ் சமுதாயமும் என்று நாங்கள் நடத்திய கருத்தரங்க ஒவ்வொரு புத்தகத்தையும் அவர்கள் படித்து அந்த புத்தகங்களுக்கெல்லாம் விளக்கத்தை கொடுத்து எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையிலே தொடர்ந்து ஆசி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய அருளாசையும் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு ஸ்ரீ பெரியவர் அவர்கள் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் தங்களுடைய குருநாதருக்கு மேல் வைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பக்தியின் காரணமாகத்தான் இந்த தலபுராணங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் என்ற இந்த புத்தகம் மட்டுமல்லாமல் 6 புத்தகங்கள் இன்றைய தினம் பாலராமாயணம் வெளியிட இருக்கின்றது. ராம ஜென்ம பூமி பூஜை போட்ட அன்று இந்த பாலராமாயணம் என்ற இந்த புத்தகம் நீண்ட நாளாக காத்து கொண்டிருந்தது. இன்றைய தினம் பெரியவாளுடைய திருக்கரங்களால் அது வெளியிடப்பட இருக்கின்றது. எனவே இந்த புண்ணிய நாளில் அனைவரும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கலைமாமணி புலவர் பசுபதி அவர்கள் இயற்றிய குருவடிகளுக்கு போற்றி திருவகவல் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பாடல்களை எல்லாம் பாடி நம்மை எல்லாம் குருநருக்கு ஆட்படுத்த உள்ளார்கள். பாடுபவர்கள் சென்னை ஸ்ரீமதி
சாரதா ராமசுப்பிரமணியம் குழுவினர். பொன்னடி குரு திரு புகழடி போற்றி, சந்நிதி அடைந்தோர் தலை கணி போற்றி, ஆதி சங்கரர் அருளுரு போற்றி, போதனை புகழும் போதனை போற்றி, பத்தி நெறிகோர் பகலவ போற்றி, பூத்தியுள்ள முதமாய் புகுவோய் போற்றி, கற்றவர் துதிக்கும் கற்பகம் போற்றி, மற்றவர் தமக்கும் மகிமையை போற்றி, பிந்துரை கொன்னா விஷ்ணுவே போற்றி, கண்டத துதித தயவர போற்றி, கரம் தொழ உறும் பர பிரம்மே போற்றி, தரம் புரி திந்திரம் தருவோய் போற்றி, எழுபரம் சங்கரை மயமே போற்றி, தொழுதகை பிரி கொண தூய்மையை போற்றி, அழுதடி அடைந்தவர் கண்ணையை போற்றி, பழுதெல்லாம் தீர்த்தருள் பரமா போற்றி, கலை பல வளர்க்கும் கருத்தா போற்றி, அலை மகள் வியக்கும் அற்புத போற்றி, நூர் கடல் மூதுன நரிதே போற்றி, பால்படு கரியுணர் பான்மையை போற்றி, இந்திர பட்டமயந்தவ போற்றி, சந்திர பிரயணி சங்கர போற்றி, மருத்துவம் புறக்கும் குருத்துவம் போற்றி, குருதிகள் எழுமை பொறுமையை போற்றி, சரஸ்வதி திருப்பெயர் தாங்கினை போற்றி, பரஸ்பரம் அவசெயல் பதிந்தனை போற்றி, கல்வி பெரும்பணி கணிந்தவ போற்றி, நல்வி ககமெல்லாம் நயந்தனை போற்றி, மகா சுவாமிகளின் மனமே போற்றி, சிகமணி எனவே சொல்லி போய் போற்றி, நெறியியல் பொறியியல் நிமித்துவை போற்றி, சிறிவரி தாகுண சீத்தியை போற்றி, சத்குரு ஜெயேந்திர சாதக போற்றி, கற்பனை கடந்த கவித்துவம் போற்றி, அருள் புதியாட்சி ஆசான் போற்றி, பெரு பெரு ஞான தெளிவே போற்றி, போற்றி காமாட்சி பொன்னுரு போற்றி, சங்கர விஜய பொற்பதம் போற்றி, சங்கர விஜய பொற்பதம் போற்றி, சங்கர விஜய பொற்பதம் போற்றி. ஸ்ரீமதி சாரதா ராமசுப்பிரமணியம் குழுவினர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சத்தியஞான தேசிய தீர்க்க தரிசனிகள் குரு முதல்வராக கொண்டு ஞான செங்கோல் ஒச்சு வரும் திரு கைலாயபுரம் வரை வேளாக்குறிச்சி ஆதீனம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீலக்ஷ்மி சத்தியஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அன்பு அருள் ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய திரு கல்யாணராமன் அவர்கள் இயற்றிய அபிராமி அந்தாதி விரிவுரை நூலினை வெளியிட்டு ஆசி உரை வழங்குகிறார்கள். மரபினை பண்டிதர் புத்திசேர் சிவபுரம் முதல்வன் எம்மையால் சத்திய ஞானிதன் சரணம் போற்றுவோம். புனிதமான ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் 86வது ஜெயந்தி விழா நன்னாளிலே ராம ஜென்ம பூமியில் அயோத்தியில் இன்றைக்கு ஆலயத்திற்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிற நல்ல சூழலில் 6 நூல்கள் வெளியிடப்பெற வருவது சாலச் சிறந்தது. நமது சமய நூல்கள் பக்தி இலக்கியங்களாக துதிப்பாடல்களை கொண்ட தோத்திர நூல்களாக மட்டுமல்லாது மக்களுக்கு வாழ்வியலை வகுத்தளிக்கக்கூடிய நன்னறி புகட்டக்கூடிய நீதி நூல்களாக விளங்குகின்றன என்பதில் ஐயமில்லை. இந்த அருள் ஆனந்தம் அன்பு என்று சொல்லப்படுகின்ற தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ள இந்த அபிராமி அந்தாதி நூல்
ஒரு சிறந்த நூலாகும். அருளது சக்தியாகும் அரண் தனக்கு என்ற சித்தியார் வாக்கின் வழி வெளிப்படுகின்ற சிவபரம்பொருளின் அருள் திறத்தினை திருக்கடவுரிலே அபிராமி அம்மையாகவும், காஞ்சியிலே காமாட்சியாகவும், நெல்லையிலே காந்திமதியாகவும், மதுரையிலே மீனாட்சியாகவும், மயிலையிலே கற்பகாம்பாளாகவும், திருமியச்சூரிலே லலிதாம்பிகையாகவும், திருவாரூரிலே கமலாம்பிகையாகவும் அருள் பொழித்து வழங்குகின்ற இந்த புனித பூமியிலே இந்த நல்ல நூல் வெளியிடப்பெறுவது எல்லோருக்கும் பயனுள்ளதாக அமையும். இந்த நூலிலே காப்பு செய்யுளிலேயே தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார்தம் பாகத்து உமைமைந்தரே உலகேழும் பெற்ற அபிராமி அந்தாதி எப்போதும் எந்த சிந்தையுடைய காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே என்ற காப்பு செய்யுளிலேயே நமது சமய கோட்பாடை புலப்படுத்துவதும் விதமாக மிகு அற்புதமாக இந்த காப்பு செய்யல் அமைய பெற்றுள்ளது. எவ்வாறெனில் கருமை நிறம் கொண்ட இந்த கணபதியானவர் உமையவளாகிய அந்த அபிராமியின் மீது பாடப்படுகின்ற அந்தாதி கருத்துள்ளே நிலையாக இருப்பதற்கு துணை புரிய வேண்டி அபிராமி பட்டர் காப்பு செயலோடு தொடங்குகின்ற இந்த பாடலில் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வுரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கிடைக்கின்றே என்று அற்புதமாக பாடியுள்ளார். இந்த வளங்கள்லாம் நலங்கள் எல்லாம் எப்பொழுது கிடைக்கும் என்றால் அம்பிகைக்கு அன்பராக, மெய் அன்பராக, உயிர்களிடத்து அன்பு செலுத்துபவராக, மனிதனையே மிக்கவர்களாக எப்பொழுது மாறுகின்றாரோ ஒரு மனிதன், அப்பொழுது இந்த அருளெல்லாம் தாமாக வந்து சேரும் என்று சொல்கின்றார். இதனையேதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிக அற்புதமாக தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொடர் தருகிறா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏற்றலாம் இடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் அழிவுறவு இல்லையே என்று நமது ஆதீன தலைமையகம் இயங்குகின்ற பூம்புகழூர் மேவிய புண்ணியன் உரையிட்ட திருப்புகழூர் தல பாடலிலே அற்புதமாக விவரித்து கூறுகின்றார். இந்த பாடல்கள், திருமுறைகள், தோத்திரங்கள் எல்லாம் வழிகாட்டுவது இம்மையோடு மறுமைக்கும் துணை புரிவனமாக விளங்குகின்றது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆரூர் பங்குனி உத்திர திருநாளிலே அமுது படைப்பதற்கு அடியார்களுக்கு பொருள் வேண்டி திருப்புகழூரை அடைந்த பொழுது செங்கற்களை செம்பொன்னாக்கி தந்த அற்புதம் நிகழ்த்தி அவருடைய பின்னர் பாடிய பாடல் இந்த தம்மையே புகழ்ந்திச்சை. சாதாரண புலவர்களை பாடாதீர்கள், இறைவனை போற்றுங்கள், இம்மையிலே நமக்கு வேண்டிய உணவு, உடை, உரையிலையும் தந்து மறுமையிலே நமக்கு பேரின்ப பெருவாழ்வை தரவல்லவர் இந்த பெருமான் சிவபெருமான் என்ற பொருள்பட அற்புதமாக பாடியிருக்கிறார். அதனை வடிவொற்றிய அபிராமி அந்தாதியில் தனம் தரும், கல்வி தரும், இந்த உலக வாழ்விற்கு தேவையான எல்லா பொருள்களையும் தரவல்லவள் அன்னை அபிராமி. ஏனெனில் அருள் வழங்கக்கூடிய அந்த அருள் சக்தி தான், இறைவனுடைய அருள் சக்தி தான் உமையவளாகிய அபிராமி என்று அற்புதமாக இங்கே சுட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, காஞ்சி காமகோடி பீடம் பல்வேறு நற்பணிகளை, நற்செயல்களை, மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று மட்டுமல்ல, உலகியல் வாழ்வியலுக்கு தேவையான நீர்நிலைகளை பாதுகாக்கும் முகமாக பல்வேறு காலகட்டங்களில் அற்புதமாக இந்த புஷ்கர நதி புஷ்கரணியை, காவேரி புஷ்கரம், தாமிரபரணி புஷ்கரம் என்றெல்லாம் மிக அற்புதமாக செயல்படுத்தி மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை காமகோடி பீடம் ஆச்சாரிய சுவாமிகள் இருவரும் அற்புதமாக வழிகாட்டி இருக்கிறார்கள். அவர்கள் வழிகாட்டுதல் படி தாமிரபரணி புஷ்கரத்திலே தலைமை ஏற்று நடத்துகின்ற ஒரு பாயிரை திருவருள் நமக்கு அருள் பாலித்தது. அந்த வகையிலே இவர்களுடைய பணி தொடர்ச்சியாக காஞ்சி சங்கரா அறிவியல் கலைக்கல்லூரி சார்பாக இந்த நூல் வெளிவருவது சால பொருத்தமானது. அதிலும் தலபுராணங்கள் காட்டும் வாழ்வியல் நெறி 2 தொகுதிகளாக மிக விரிவாக வந்து கொண்டிருக்கிறது.
வெளிவந்திருக்கிறது. இதனை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தாமிரபரணி புஷ்கர விழாவிலே கலந்து கொண்ட பொழுதே, அதடுத்து சென்னை மயிலையிலே கவர்னர் மேதகு ஆளுநர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற செப்பேடு திருமுறைகளை செப்பேட்டில் பொறிக்கின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதும், திருமுறைகள் பாமர மக்களையும் சென்றடைய வேண்டும், அது கானா பாட்டு வடிவில் சென்றாலும் கூட பாதகமில்லை, அது மக்களை சென்றடைய வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் அருமையாக குறிப்பிட்டார்கள். அந்த வகையிலே எளிய நடையில் அழகு தமிழில் அற்புதமாக இந்த நூல்கள் எல்லாம் வெளிவந்திருக்கிறது. கம்பராமாயணம் ஒரு புராண இதிகாச நூலாக மட்டுமின்றி அது வாழ்வியல் கருத்துக்களுக்கு எவ்வாறு ஒத்து போகிறது, ஒரு நெறியான வாழ்க்கையை, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உன்னத தத்துவத்தை உணர்த்துவதாக வெளிவருகிறது என்பது இந்த பாலராமாயணத்திலே சுட்டப்பட்டிருக்கிறது. அதுவும் நமது காஞ்சி சங்கரமடம் பீடாதிபதி ஜெகத்குரு சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் திருக்கரங்களால் வெளியிடப்படுத்துவது இந்த நாளில் மிகவும் பொருத்தமான ஒன்றாகும். எல்லா நூல்களுமே திறனாய்வு அடிப்படையிலே மிக அற்புதமாக விரிவான உரையுடன் வெளிவந்திருப்பது சைவ தமிழ் உலகுக்கு ஒரு நல்ல காலமாகவும், இது இந்த இக்கட்டான இடர்பாடான பெருந்தொற்று நோய் காலத்திலே மக்களை நன்னறிப்படுத்தி நற்சிந்தனையை புகுட்ட வல்லதாக இந்த நூல்கள் அமையும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இது போன்ற நூல்களுக்கு நமது அன்பிற்குரிய அறநிலையத்துறை ஆணையர் அவர்களும் வருகை தந்து அவர்கள் இந்த தலபுராணங்கள் காட்டும் வாழ்வியல் நெறி என்ற நூலை வெளியிடுவதும், என் தொல்லியல் துறை தமிழ்துறை இயக்குனர் அவர்களும் இதிலே பங்கேற்றிருப்பது உண்மையிலேயே அரசு ஆதீனங்களுக்கும் ஆதீன தலைவர்களுக்கும் பீடாதிபதிகளுக்கும் சமய உலகிற்கு முன்னர் போல் அரசர்கள் காலத்தில் துணை நின்றது போல் இந்த மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அரசு துணை நிற்கிறது என்பதை வெளிப்படுத்தும் முகமாக இந்நிகழ்ச்சி அமைந்திருப்பது உண்மையிலேயே வரவேற்புக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஒரு நல்ல செயலாகும். இந்த நிலை தொடர வேண்டும். உலகில் அமைதி தழுவுவதற்கு சமயம், சமய கருத்துகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். சமய சான்றோர்கள், பீடாதிபதிகள், ஆதீன கர்த்தர்கள், மடாதிபதிகள் போற்றப்பட வேண்டும். அந்த நிலை நீடித்தால்தான் உலகிலே அமைதி தவழ்ந்து மக்களிடையே சமூக சமய நல்லிணக்கம் ஏற்பட்டு உலகம் இன்பமயமாக அப்பரடிகள் அருளியது போல இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்ற நிலை நிலவ வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று நீடித்து வாழவும், இது போன்ற நற்காரியங்களில் சங்கரா கலை அறிவியல் கல்லூரியும் ஏனைய கல்லூரிகளும் அரசும் துணை இருக்க வேண்டும் என்று சொல்லி நமது ஆன்மார்த்த மூர்த்தியாகிய ஆரூர் அஜபாலன தியாகேச பெருமான் திருவள்ளுவர்களை சிந்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். வேளாக்குறிச்சி ஆதீனம் குருமுகா சன்னிதானம் அவர்களுடைய திருவடிகளுக்கு நன்றி மலர்களை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக பேராசிரியர்கள், புலவர்கள், சான்றோர்கள், தமிழ் ஆர்வலர்கள் எழுதிய தலபுராணங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் என்று சொல்லக்கூடிய 2 தொகுதிகளை நம்முடைய தமிழக அரசின் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் முதன்மை செயலர் திரு பணீந்திர ரெட்டி அவர்கள் வெளியிட்டு இப்பொழுது வாழ்த்துரை வழங்குகிறார்கள். பூஜ்ய ஸ்ரீ ஜெகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரியா ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் அவர்களுக்கும், இயக்குனர் தமிழ் வளர்ச்சி திரு விஜயராகவன் அவர்களுக்கும், திருக்கைலாய பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீனம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீ சத்யஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களுக்கும், ப்ரொஃபசர் ஆர் வெங்கடேசன் அவர்களுக்கும், ப்ரொஃபசர் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், இந்த விழாவில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலப்புராணங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் என்ற 2 நூல்களை வெளியிடுவது என்னுடைய பாக்கியமாக கருதுகிறேன். அதிலும் இன்றைய தினம் ஸ்ரீ ஜெகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரியா ஸ்ரீ சங்கர
ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய 86வது ஜெயந்தி உற்சவம். அதனால என்னுடைய பாக்கியம் இரட்டிப்பாகிறது. பொதுவாக நாம் கோவில்களுக்கு செல்லும் பொழுது தலபுராணங்கள் அனைவருக்கும் தெரியும் வகையில் எழுதி வைக்கப்படுவதில்லை. அர்ச்சகருக்கு நேரம் கிடைத்து சொல்ல முடிந்தால் ஓரிரு முக்கியமான தலபுராணங்கள் மற்றும் அவர்களால் சொல்ல முடியும். ஆனால் இந்த 2 புத்தகங்களில் வெறும் தலப்புராணங்கள் மட்டுமில்லை, 1-2 தலப்புராணங்கள் மட்டுமில்லை, ஒவ்வொரு கோயில்களும் சுமார் 124 கோயில்களில் உள்ள அனைத்து தலப்புராணங்கள், அந்த கோயில்களுக்கு பாடிய பெரியவர்கள், அவர்களை பற்றிய விவரங்கள், தல விருட்சங்கள், தீர்த்தங்கள், பரிகார பூஜைகள், நித்திய பூஜைகள், உற்சவங்கள், அந்த கோயில் கட்டிய மன்னர்களுடைய விவரங்கள், அனைத்து விவரங்களும் ஆய்வு போல மேற்கொண்டு அந்த ஆய்வின் கடைசியில் இறுதியில் ரெஃபரன்சஸ் எல்லாம் எழுதி அதற்கு ஒரு கிரெடிபிலிட்டியை கற்பித்துள்ளார்கள். எனவே இந்த முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. நிச்சயமாக இது போன்ற ஒரு நூல் ஜெகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரியா அவர்களுடைய ஆசியினுடைய நாள்தான் சம்பவமாகும் என்று நான் நம்புகிறேன். இந்த 2 நூல்களும் வெளியிடுவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். தலபுராணங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான நூலினை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கிய திரு க. பனீந்திர ரெட்டி ஈயாப்பா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக கலாநிதி விலாசமணி ரா. விஸ்வநாத ஐயவர்கள் எழுதிய இலசை புராணம் என்னும் இளையாற்றங்குடி மான்மியம் என்ற அற்புதமான நூலினை நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் முனைவர் கோ. விஜயராகவன் ஐயா அவர்கள் வெளியிட்டு வாழ்த்துரை வழங்குகிறார்கள். பண்டு வந்த செழும்பொருளே, அடர்ந்த இருட்கடலில் படிந்த மக்கள் கண்டு வந்த திருவிளக்கே, கலிப்பெருளும் தமிழே தாயே உனை வணங்கி, தெளிவு குருவின் திருமேனி காண்ட, தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தான். அவலை அறியா அமரம் அப்பனை நந்தியை, ஆரா அமுதனை உப்பிலி வல்லதை ஊடி முதல்வனை, எப்பரிசாகினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசா எங்கள் ஆலங்காட்டு பராபரை உடனிருக்கிற பரம்பொருள் நருடை பெறலாமே. எல்லாம் வல்ல ஜெகத்குரு சங்கர விஜயேந்திர சுவாமிகளுடைய திருப்பாதம் பணிந்து நடைபெறுகிற நூல்கள் வெளியீட்டு விழாவில் நகைசால் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய முதல்வர், ஆற்றல் மிகு தகமையாளர், பாசத்துக்குரிய அண்ணன் முனைவர் கலை ராம வெங்கடேசன் அவர்கள், அன்பு அருள் ஆனந்தம் அபிராமி அந்தாதியுடைய விரிவுரை நூல்களை வெளியிட்டு ஆசியுரை அற்புதமாக வழங்கி அமர்ந்திருக்கிற எங்கள் பாசத்துக்குரிய ஐயா திருக்கையிலாய பரம்பரை வேலக்குறிச்சி ஆதீனம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீ அகஸ்தி சத்தியசான மகாதேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள், தலபுராணங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிக்கு 2 தொகுதிகளை வெளியிட்டு சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக சிறப்பான உரை நிகழ்த்தி இணைந்திருக்கிற எங்கள் பாசத்துக்குரிய ஐயா இந்து சமய அறநிலையத்தின் ஆணையரும் முதன்மை செயலாளருமான ஐயா அவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய ஐயா ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் தனிப்பட்ட அன்பும் பாசமும் பெற்றிருக்கின்ற இதையும் புரட்சி தலைவர்களின் உண்மை விசுவாசி, தமிழையும் ஆன்மீகத்தையும் தன் 2 கண்களாக கருதி தமிழ் வளர்ச்சிக்கு தன்னை அள்ளும் பகலும் ஒள்ளும் வகையெல்லாம்
ஈடுபடுத்தி வருகிற எங்களையும் ஆற்றுப்படுத்தி வருகிற எங்கள் பாசத்துக்குரிய மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களை, ஸ்ரீ ஜெயேந்திர சங்கரம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய 86வது ஜெயந்தி மலரை வெளியிட்டு சிறப்புரையாற்றிருக்கிற ஐயா அவர்களையும் வணங்கி, இந்த நிகழ்வில் நான் எல்லாம் இங்கே கலந்து கொள்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் திறன்மிக்க பேராசிரியர் தமிழ்துறை தலைவர் முனைவர் சே ராதாகிருஷ்ணன் அவர்களை, இந்த இணைய வழியாக இணைந்திருக்கிற எண்ணற்ற ஆன்மீக நண்பர்களை, பெரியோர்களை, உயர்கல்வியாளர்களை, மாணவர்களை, உங்கள் யாவரையும் வணங்கி ஒரு அற்புதமான நூல் வெளியிட எனக்கு நல்வாய்ப்பு தந்த ஐயா ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமியுடைய திருப்பாதத்தை மீண்டும் அறிவித்து, இலசை புராணம் என்னும் இலையாற்றக்குடி மான்மியம் என்கின்ற நல்ல ஒரு நூல். இந்த நூல் 125வது ஆண்டு ஆகின்ற நூல் வெளிவந்து 125வது ஆண்டு. அதை மீண்டும் புதுப்பித்து தர வேண்டும் என்பதை மனதிலே ஏந்தி அதை அற்புதமாக செய்து முடித்த கலாநிதி விலாசமணியுடைய வழித்தொண்டர்கள் ஸ்ரீமதி விஜயலட்சுமி சுந்தரேசன், ஸ்ரீமாந்தி சுவாமிநாதன், ஸ்ரீமாந்தி ராமச்சந்திரன் ஆகியோருடைய பங்களிப்பை நான் மனமாற நன்றியோடு பாராட்டுகிறேன். காரணம், இது அரிய நூல். இப்படிதான் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவன வழியாக எங்கள் மாண்புமிகு அமைச்சர் திருமகனார் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய உப்புயர்மிக்க தலைவராக இருக்கின்ற இந்த காலத்தில் ஆண்டுதோறும் மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாளை சிறப்பிக்கின்ற வகை ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு இடங்களிலே சென்று தேடி அரிய நூல்களை வெளியிட்டு வருகிறோம். அதில திருக்கோயில் புராணங்கள் எண்ணற்றவை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், காஞ்சியிலே கூட குமரக்கோட்டத்தில் இருக்கிற அந்த நூலகத்திலே எடுத்து அங்க இருக்கிற அரிய நூல்களை எல்லாம் வெளியிட்டு, அதே போல திருவண்ணாமலையினுடைய எல்லையில இருக்கிற பச்சையம்மன் கோயில் இருக்கின்ற அந்த ஊரிலே சென்று அங்கே நூல்களை தேடி வெளியிட்டிருக்கோம். அதிலே திருவரங்க கலம்பகத்தை தேடினோம், கண்டுபிடித்தோம், அதை வெளியிட்டோம். நிறைய தலப்புராணங்கள் இங்கே ஏற்கனவே ஐயா அவர்கள் சொன்னதை போல, முதன்மை செயலாளர் அவர்கள் சொன்னதை போல, திருக்குறளுடைய வரலாறுகள் இந்த மக்களுக்கு தெரிய வேண்டும். ஒரு கோயிலுக்குள் செல்லுகிற பொழுது இந்த கோயில் எதன் தொடர்புடையது, இந்த கோயிலுடைய வரலாறு என்ன, அதைத்தான் இங்கே இளையாற்றக்கூடிய மாண்பியம் 3 வகையிலே சொல்லுகிறது. மானிடரின் உடலிலும் உள்ளத்திலும் உண்டாகும் இழைப்பை ஆற்றி சுகத்தை தரும் பரமானந்தத்தை அளிப்பதில் மிக சிறந்த இடம் இளையாற்றல் கூடி. சொல்லும் போதே அந்த திருக்கோயிலுக்கு பயணிக்கிற எண்ணம் நமக்கு தெரிகிறது. ஆகவே இப்படிப்பட்ட நூல்கள் இன்றைக்கு இந்த மண்ணில் தேவைப்படுகிறது. காரணம், ஓடிக்கொண்டே இருக்கிற உலகம். இன்றைக்கு தீ நுண்மி என்கின்ற கொரோனா வல்லரசுகளையே புரட்டி போட்டிருக்கிறது. இதில் தலைந்து நிமிர்ந்திருக்கிற அரசு இந்திய அரசு, குறிப்பாக தமிழ்நாடு அரசு. சித்தம் மூலம் அத்தனையும் சுத்தமாக்கும் என்கின்ற எண்ணத்தை இன்றைக்கு ஊருக்கும் உலகுக்கும் எடுத்துக்காண்டி கொண்டிருக்கிற அரசு தமிழ்நாடு அரசு. இன்றைக்கு மஞ்சளுடைய மகிமை தெரிகிறது, சுக்குனுடைய மகிமை தெரிகிறது, மிளகினுடைய மகிமை தெரிகிறது, இலையினுடைய மகிமையை தெரிகிறது. இலையின் மகிமைதான் இன்றைக்கு ஊர் முழுக்க அபசுரமாக நிலவேம்பு நீராக சென்றிருக்கிறது என்று சொன்னால் அது இலையினுடைய மகிமை தான். ஆகவேதான் இந்த நாட்டில், காரணம், அம்மனை வழிபடுகிற பொழுது, காமாட்சி அம்மனை வழிபடுகிற பொழுது மஞ்சள் எடுத்து பூசிக்கொள்கிறோம், குங்குமை வைத்துக் கொள்கிறோம். இயல்பாகவே எந்த தொற்று நோய் வந்தாலும் அதை தடுக்கிற ஆற்றல் இரண்டுக்கும் உண்டு. எம்பெருமான் ஆலங்காட்டில் ஆடுகிற எங்கள் பரம்பரோடு வீற்றிருக்கிற எங்கள் பராபரையோடு உடன் ஆய்ந்திருக்கிற பரம்பரோடைய திருநேற்றை அணிந்து கொள்ளுகிறோம். மந்திரமாவது நீர். ஆக நீர் அளவில் நமக்கு வியாதிக்கும் சரி, அத்தனைக்கும் சரி இந்த திருநீர் பயன்படுகிறது. ஆகவேதான் இப்படிப்பட்ட சூழலில் எல்லாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும், இழந்ததை எல்லாம் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இயற்கையே தந்த பேரிடராக நான் கருதுகிறேன். இதிலிருந்து வெளிவருவதற்கு மீண்டும் இயற்கையை நாம் கையில் எடுக்க வேண்டும். அதைதானே நான் சொன்னேன் அல்லவா, அவளின்றி ஐவரால் ஆவதொன்றில்லை என்று பராசக்தியை சொன்னேன். அவளை அறிய அமரரும் இல்லை, அவளின்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவளின்றி ஐவரால் ஆவதொன்றில்லை, அவளின்று ஊர் புகுமாறு அறியேன். இந்த ஐவர் என்பது யார்? பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்கள் கூட எங்கள் பெருமாட்டி
உறங்குகிறாளே காஞ்சியில் கலியுக தெய்வமாய், காமாட்சியினுடைய ஆணை இல்லாமல் கருணை இல்லாமல் இயங்க முடியாது. காரணம் அத்தனையும் அடக்கி ஆளுகிற ஒரு சக்தியாக வீற்றிருக்கிற காமாட்சி அம்மனுடைய கனிவும் கருணையும் இந்த மண்ணுக்கு தெளிவுபடுத்துகிறவர் தான் நம்மிடத்திலே இன்றைக்கு இதற்கு தலைமை தாங்குகிற ஐயா எளிமையின் சின்னம். எல்லோருக்கும் பயன்பெறுகின்ற அந்த இறை பக்தியினுடைய உச்சம், காலம் தந்த காஞ்சியின் இறைநெறி கருவூலம். ஐயா அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் மடத்தில் எண்ணற்ற காரியங்கள் எழுச்சியோடு நடந்து வருகிறது. எல்லாருக்கும் பக்தி என்பதை ஏற்றமிடும் மக்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் தலைமையில அவருடைய குருவாக இருந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமியுடைய பிறந்த நாள் விழா இன்றைக்கு ஒரு வித்தியாசமான விழாவாக நான் எண்ணுகிறேன். பல பேர் பிறந்த நாளில எண்ணற்றவை செய்வார்கள் நலத்திட்ட உதவிகள். ஆனால் ஒரு தலைமுறைக்கு செய்கிற ஒரு நல உதவியாக, உபகார உதவியாக நான் பார்க்கிறேன். காரணம், நூல்கள் வெளியிடுகிற விழா. இன்றைக்கு 5 நூல்கள் இந்த மண்ணுக்கு ஈர்ந்திருக்கிறது இந்த காமகோடி பீடம். காரணம், ஒரு நூல்தான் ஒரு சமூகத்தை ஆக்க முடியும், சமூகமாக ஆக்க முடியும். அற்புதமான செயலை இன்றைக்கு யாரும் இதுவரை செய்யாத ஒரு பணியை பிறந்த நாளில் அவர் தம் பெருமையை சொல்லுகிற வகையில இன்றைக்கு அரிய நூல்களையும் வரலாற்று நூல்களையும் இறை நெறி நூல்களையும் வெளியிடுகிற இந்த நல்ல நிகழ்வு தொடர்ந்து நடக்க வேண்டும். ஏற்கனவே உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஐயா வெங்கடேசன் அண்ணன் அவர்கள் சொன்னதை போல பல நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமகனாருக்கு வெளிக்காட்டுதலால் தொடர்ந்து நாம் பயணிப்போம். அதற்கு எல்லாம் வல்ல காஞ்சி காமகோடி பீடாதிபதி உலக குரு சங்கர விசயேந்திர சரஸ்வதி சாமிகளுடைய ஆசி என்றைக்கும் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி வெல்வோம் தமிழால். நன்றி, வணக்கம். தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் முனைவர் கோ விஜயராகவன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் 26வது ஜெயந்தி மலராக திகழக்கூடிய ஸ்ரீ ஜெயேந்திர சங்கரம் என்ற நூலினை வெளியிட்டு சிறப்புரை வழங்குபவர் நம்முடைய தமிழ் ஆட்சி மொழி, தமிழ் பண்பாடு மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் மாண்புமை மாப்பா கே பாண்டியராஜன் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரை வழங்குகிறார்கள். ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இங்க வந்து சிறப்பு இந்த நூலை வெளியிட வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றி. குறிப்பாக இனிய நண்பர் முனைவர் கலை ராம வெங்கடேசன் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அழைத்தவங்களுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, ஒரு அருமையான புத்தகத்தை வெளியிடக்கூடிய வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி. ஸ்ரீ ஜெயேந்திர சங்கரம் என்ற இந்த உன்னதமான புத்தகம் ஒரு மணி நேரத்துல வேகமா படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறீங்க. 104 பக்கங்கள்ல மிக இனிமையாக எழுதப்பட்ட, ஆற்றலுக்கு நடையில் எழுதப்படக்கூடிய ஒரு அருமையான புத்தகம். இதுல 2-3 கிளிம்சஸ் மட்டும் உங்க கூட ஷேர் பண்ண விரும்புறேன். ஏன்னா எனக்கு இதுல படிச்ச வேகத்துல ரொம்ப மனசுல தங்கிய ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்ரீ புது பெரியவர்கள் அப்படின்னு அறிமுகப்படுத்தக்கூடிய அவர் பக்கம் 53ல ஒரு சின்ன ஊமையை சொல்றாரு. ரொம்ப நல்லா இருந்தது. பாலுக்கும் நீருக்கும் என்ன நட்பு அப்படின்னு சொல்லி மாணவர்கள்ட்ட நட்பு பற்றி சொல்றப்ப அதை எப்படி ஒரு எளிய உதாரணம் மூலமா சொன்னாருன்றத ரொம்ப அருமையா பார்த்தேன். அதுல பாலை காய்ச்சுற விதத்தை பார்த்து, நம்ம ஒரு சின்ன பவுல்ல பாலை காய்ச்சுறப்போ, அந்த அடுப்புல வச்சு பாலை காய்ச்சுறப்ப நீர் சுண்டும் பொழுது பால் பொங்குது. அந்த அன்புக்குரிய தன் நண்பன், அதாவது அந்த தண்ணி நண்பனா, பால் சொல்லுதான், அந்த பால் நண்பனை காண பொங்கி எழுந்து நீர் சுண்டும் பொழுது பால் பொங்குது. அந்த அன்புக்குரிய நண்பன் குறைதான் அப்படிங்கிறப்போ பொங்கி எழுதான். அப்போ தண்ணியை மறுபடியும் அது மேல போட்ட உடனே பால் அடங்குகிறது. நண்பனை காண பொங்கி எழுந்து நெருப்பில் விழுந்து மாய்ந்து விடுகிறது. ஆனால் சிறிது நீர் கிடைத்தவுடன் நண்பன் கிடைத்து விட்ட மகிழ்ச்சியில் அடங்கி விடுகிறதா. பாலுக்கும் நீருக்கும் உள்ள நட்பு பத்தி அவ்வளவு அழகா ஒரு சாதாரண பால் பொங்குற நிகழ்ச்சியை வச்சு அதை எப்படி அந்த கான்டெக்ட்ல கொண்டு வர்றாருன்னு ரொம்ப அருமையா சொல்லியிருக்கு. அதே போல இசைஞானியுடைய அனுபவம், பெரியவரோட இருக்கிற அந்த அனுபவத்தை அவர் விவரிக்கிறப்போ எப்படி அந்த ராஜகோபுரம், ஸ்ரீரங்க ராஜகோபுரத்தை அவர் கெட்டினப்போ தலைவர், புரட்சி தலைவர் அதை திறந்து வைக்க போறப்ப கேட்கிறாரு, இளையராஜா எங்கன்னு. இளையராஜா இல்ல அப்படின்னு ஒண்ணு ஏன்னு கேட்கிறாங்க. அவர் அங்க இந்த திருப்பணியில அவர் உதவி செஞ்சிருக்காருன்றத பலர் அறிய நினைக்காத இளையராஜா
அந்த நிகழ்ச்சியில அதுக்கப்புறம் வந்து நடந்த ஒரு நிகழ்ச்சியில ஸ்ரீ ஜெயேந்திரர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில வந்து பெரியவர் பேசுறப்போ, ராஜாதி ராஜர்கள் எல்லாம் கட்ட முடியாத ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தை யாரோ ஒரு இளையராஜா வந்து கட்டிட்டாரு அப்படின்னு வந்து ஒரு போக்குல பெரியவர் பதிவு செஞ்சுட்டு போறத அவர் ரெக்கார்ட் பண்ற விதம். அதே போல ஒரு வேத பாடசாலை உருவாக்குறதுக்காக அவர் அனுகிரகத்தை எதிர்பார்த்து அது கிடைக்காமல் பல ஆண்டுகள் கடந்து அதுக்கப்புறம் உருவாக்குன விஷயத்தை சொல்றது. பெரியவருடைய வாழ்க்கையில் பல அங்கங்களை எளிமையான கதைகள் மூலமாக, எளிமையான அனெக்டோட்ஸ் மூலமாக அழகா சொல்லியிருக்கு இந்த புத்தகம். அதே போல அன்பு நண்பர் பம்மல் விஸ்வநாதன் அவர்கள், எனக்கு முதல்ல காஞ்சிபுரத்தோட தொடர்பு வர்றதுக்கு அவர் தான் முக்கியமான காரணம். அவர் பம்மல் விஸ்வநாதன் அவர்கள் ஒரிசால அந்த கண் மருத்துவமனையை உருவாக்குறதுக்காக கடைசியில டாட்டாவோட 42 கோடி கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்ச அந்த அனுபவங்கள் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளம் கூட கொடுக்க முடியாம இருந்த காலகட்டத்துல இருந்து எப்படி வந்து ஒரிசாலேயே முன்னணி ஹாஸ்பிட்டலா அதை டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதற்கு பெரியவருடைய பங்களிப்பு என்ன, எப்படி வந்து இந்த தொடர்புகள் நிகழ்ந்தது அந்த இடத்துல, பம்மல் விஸ்வநாதன் சார் அவருடைய அனுபவத்தை ரொம்ப அழகா படைத்திருக்காங்க. இது படிக்க படிக்க ஏதோ ஒரு தொடர்கதையை படிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு மனிதருடைய, ஒரு சுவாமியுடைய பல அம்சங்களை படம் பிடித்து காட்டக்கூடிய இந்த சிறிய புத்தகம். ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லா நான் அனுபவிச்சேன் இந்த அனுபவத்தை, இந்த படித்த ஒரு மணி நேரம். அதோட ரொம்ப எளிமையா புதுப்பிரிவா கொடுத்த 10 அம்ச திட்டங்கள், இதுவரைக்கும் நான் படிச்சதில்லை. இந்த மாதிரி ஒரு 10 அம்ச திட்டத்தை வந்து எடுத்து தந்திருக்கிறார் புதிய பிரிவானது. அந்த எளிய விதத்துல அட்லீஸ்ட் கிறிஸ்தவத்துல நான் வந்து தசமபாகத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த 10ல் 1 சம்பாதிக்கிறதுல கொடுக்கணும் அப்படின்ற அந்த தசமபாகம் என்று ஒரு கடமையாக சொல்லியிருக்காங்க. இஸ்லாத்துல வந்து ஜக்காத் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கடமையா சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் படிச்சதுல யாருமே ஈகையை வந்து ஒரு கட்டளையாக, ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல ஒன்னா வந்து ஈகையை சொன்னது நான் இது வரைக்கும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது குறைவு. ஆனா இந்த ஒரு 10 கட்டளையில வந்து ஈகையை வந்து ஒரு கட்டளையா வச்சிருக்கிறது. ஏன்னா பல இடங்கள்ல நான் இப்ப இந்த நம்ம இந்து மதத்தை சேர்ந்த நிறுவனங்கள் காட்சிப்படுத்தப்பட்டது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஆண்டு இப்ப காட்சிப்படுத்திட்டு இருக்கோம் தர்மஸ்தாபனங்கள். அதுல பாக்குறப்ப கூட எங்கேயாவது இது ஒரு கட்டளையாக விதிக்கப்பட்டிருக்கிறதா அந்த கேள்வியை நான் கேட்டேன். குருமுக் சார்ட்டு கூட அடிக்கடி கேட்பேன். எனக்கு தெரிஞ்சு இது முதல் முறையாக ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ், ஒரு 10 அம்ச திட்டம்னு போட்டு அதுல வந்து ஈகை என்பது ஒரு தனி மனித கட்டளை, அது ஒரு சமுதாய கட்டளை. பல இடங்கள்ல வந்து நம்ம அறக்கட்டளைகள் நிறுவுறது அதிகமா வந்து இந்து மதத்தை சேர்ந்தவங்க பண்றாங்க. ஆனா ஒரு மத தலைவர், ஒரு மட அதிபதி இந்த மாதிரி வந்து ஒரு 10 அம்ச திட்டத்தை வச்சு அதை செயல்படுத்தி காட்டுறதுன்றது ரொம்ப, ஏன்னா மற்ற எல்லாமே ஒரு பர்சனல் திங்ஸ். இறைவனை பார்த்து பிரார்த்தனை பண்றது, தூங்குறதுக்கு மேல இறைவன் நாமத்தை சொல்றது, இதெல்லாம் வந்து வெரி பர்சனல். இந்த ஒரு விஷயத்த அதுல நீங்க போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லா பட்டது. இத அட்லீஸ்ட் மதத்தை சேர்ந்தவங்க வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் எல்லாருமே இதை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா வந்து நம்ம எங்கேயோ போயிடுவோம்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயமா பட்டது. ஜெயேந்திர சங்கரம் புத்தகத்தை வெளியிடுவதில் பெருமை அடைகிறேன். நம்ம சங்கர மடம் என்பது ஆதிசங்கரர் விதித்த ஒரு நியதிப்படி எப்படி வந்து ஒரு காலகட்டத்துல பௌத்தமும் சமணமும் ஓங்கி நின்ற காலகட்டத்தில் மீண்டும் இந்து மதம் உயிர்ப்பித்து வருவதற்கு ஆதிசங்கரர் அவர்களுடைய மிக முக்கியமான பங்கு இருந்ததோ, அது இப்ப இருக்கிற சூழ்நிலையில, இப்ப இருக்கிற ஒரு அவநம்பிக்கை வேர்பிடித்து நிற்கக்கூடிய பல இந்த உலகத்தில் மீண்டும் நம்பிக்கை விதை மக்கள் மனதில் எழுந்து வர இந்த இந்து மதம் இன்னும் நன்கு வேர்பிடித்து உலகளாவிய அளவுல இது வந்து இன்னைக்கு வளரக்கூடிய ஒரு மதமாக மீண்டும் வர வேண்டும். அதற்கு இது போன்ற பங்களிப்புகள், குறிப்பாக இந்த மாதிரி பெரியவர் ஸ்ரீ ஜெயேந்திரர் பற்றிய பல ஆஸ்பெக்ட்ஸ் வந்து
உலகளவுல போய் சேர்றது ரொம்ப முக்கியமான பங்கா இருக்கும். அந்த பங்கை அளிக்கக்கூடிய இந்த புத்தகத்தை வெளியிடுவதில் மிகுந்த பெருமை அடைகிறேன். இந்த வாய்ப்புக்கு இதயபூர்வமான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஜெயேந்திர சங்கரம் என்ற சாகரத்தில் திளைத்து அரிய சில கருத்துக்களை தம்மோடு பகிர்ந்து கொண்ட அமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய பொன்னார் திருவடிகளை பணிந்து அவருடைய திருக்கரங்களால் கலாநிதி விலாசமணி விஸ்வநாத ஐயர் அவர்கள் இயற்றிய பாலராமாயணம் என்ற ஒரு உன்னத நூலும், டாக்டர் ஜமுனா கிருஷ்ணராஜ் அவர்கள் இந்தி மொழியில் இயற்றிய தமிழ்நாட்டே சைவசன் என்று சொல்லக்கூடிய நாயன்மார்கள் பற்றிய ஒரு அற்புதமான நூலினையும் தங்களுடைய திருக்கரங்களால் வெளியிட்டு தற்பொழுது ஆசி உரைகிறார்கள். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நமச்சிவாய வாழ்க, வாகம் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே. இன்றைய தினம் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள். ஒன்று, அயோத்தியிலே ராமபிரானுடைய ஜென்மபூமி கோவில் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி. அந்த கோவில் கட்டுவதற்கான முயற்சியிலே ஈடுபட்ட தமிழகத்தை சார்ந்த முக்கியமானவர்களே முதன்மையாக இருக்கக்கூடிய நம்முடைய பெரியவர்களுடைய ஜெயந்தி விழா. இந்த அயோத்தி ராமர் கோவில் கட்டுவதற்கு தமிழகத்திலிருந்து பலரும், அதாவது பொதுத்துறையினை சார்ந்தவர்களும் சரி, தமிழகத்தினுடைய நிர்வாக பொறுப்பிலே இருந்தவர்களும் சரி, நீதித்துறையிலிருந்து வக்கீல்களும் சரி, பலரும் சேர்ந்து இந்த தமிழகத்திற்கும் இந்த ராமபிரானுடைய கோவில் அமைவதற்கும் ஒரு சிறப்பான ஒரு தொடர்பு அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் 6 புஸ்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதை பற்றிய நிகழ்ச்சிகளிலே முதலாவதாக பேசிய வேளாங்குறிச்சி ஆதீனம் அவர்கள் பல நல்ல கருத்துக்களையும் தாமிரபரணி புஷ்கரத்தை பற்றியும் சிறப்பாக சொன்னார்கள். ஆளுநர் முன்னிலையிலே நடைபெற்ற அந்த அரிய நிகழ்ச்சியை பற்றியும் அவர்கள், வேளாங்குறிச்சி ஆதீனம் அவர்கள், தாமிரபரணி புஷ்கரத்தை சிறப்பாக முன்னின்று நடத்தி நல்ல முறையிலே அந்த ஆன்மீக இந்த புஷ்கர விழா நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். கோதாவரி புஷ்கரம், கிருஷ்ணா புஷ்கரம் என்பதாக நம்முடைய 2 பெரியவர்களும், அதாவது சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி பெரியவர்கள், ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 2 பெரியவர்களும் 1967, 68களிலே அந்த புஷ்கர விழாவிலே கலந்து கொண்டார்கள் ஆந்திராவிலே. அதை நினைவிலே கொண்டு நான் 6 வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய பெரியவர்கள் மறுபடியும் இந்த புஷ்கர விழா வருகிறது ஆந்திராவிலே, அதற்கு கட்டாயம் செல்ல வேண்டும் என்று கோதாவரி புஷ்கரத்திற்கும் கிருஷ்ணா புஷ்கரத்திற்கும் சென்று வந்தார்கள். அதைத் தொடர்ந்து மயிலாடுதுறையிலே துலா கட்டத்திலே காவேரி புஷ்கரம் சிறப்பான முறையிலே நடைபெற்றது. தற்போதைய முதலமைச்சர் அவர்களும் அதிலே பங்கு பெற்றார்கள், பெரியவர்களை தரிசித்தார்கள் மாயவரத்திலே. அதைத் தொடர்ந்து தாமிரபரணி புஷ்கரமும் சிறப்பான முறையிலே அவர்களுடைய ஆசியோடு திருப்புடை மருதூர் மற்றும் திருநெல்வேலியிலே சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அந்த நிகழ்ச்சியும் ஆன்மீக ரீதியிலே, பக்தி ரீதியிலே, கலாச்சார ரீதியிலே சிறப்பாக நடைபெற்றது. அதற்கடுத்தார் போல் அவர் பனீந்திர ரெட்டி என்ற பெயரை பார்த்தாதான் அவர் ஆந்திராக்காரர் என்று தெரியும். மற்றபடி தூய தமிழிலே சிறப்பாக சுருக்கமாக உரையாற்றி அந்த ஸ்தல புராணங்கள்
விரிவாக சொல்லப்பட வேண்டும். ஒரு சில தகவல்கள் அர்ச்சகர்கள் மூலமாக சொல்லப்படுகின்றன. இந்த ஸ்தல புராணங்கள் விரிவாக சொல்லப்பட வேண்டும் என்பது கருத்தை அவர் ரொம்ப அழகாக அந்த தூய தமிழிலே ரொம்ப அழகாக சொன்னார். ஆச்சரியமா இருந்தது. சொல்லலைன்னா இவர் வேற ஊர்க்காருக்கு தெரியாது, அந்த அளவுக்கு சிறப்பாக சொல்லியிருக்கிறார். இந்த புஸ்தகம் வெளியிடுவதற்கு நாம அதாவது நாம் பரிந்துரைத்த இதன் காரணமும் இந்த ஸ்தல புராணங்களும் இந்த திருக்கோவில்களும் தொடர்புடையவை. அதாவது சுசீந்திரம், கன்னியாகுமரி சுசீந்திரத்திலிருந்து இங்கு திருவத்தியூர் வரையிலே, சென்னை அடுத்த திருவத்தியூர் வரையிலே மாபா பாண்டியராஜன் பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த வரையிலே இருக்கக்கூடிய பழம்பெரும் கோவில்களுடைய புராணங்கள் மக்களை சென்றடைய வேண்டும், அந்த செய்திகள் சென்றடைய வேண்டும். அந்த காலத்திலே உவே சுவாமிநாதையர் எங்கு தமிழ் படித்தாரோ, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் மகாவித்வான், அவர்கள் இந்த ஸ்தல புராணத்திலே மிகுந்த ஆர்வம் கொண்டு அவர்களும் நிறைய எழுதியிருக்கிறார்கள். இந்த ஓலை சுவடிகள் என்பதெல்லாம் வெளிவருவதற்கு அவர்கள்லாம் ஊக்கம் அளித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஸ்தல புராணங்களை பற்றிய விழிப்புணர்வை தமிழ்நாட்டிலே ஒரு முறை இந்த விவசாய விஞ்ஞானி MS சுவாமிநாதன் அவர்களிடத்தில் பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த தில்லை மரம் அதை பற்றி ஒரு பேச்சு வந்தது. இந்த தில்லை, அதாவது சிதம்பரம் தில்லை என்று சொல்றார்களே, இந்த காத்து வரும் பொழுது, இந்த கடல் அரிப்பு எல்லாம் வரும் பொழுது அந்த தில்லை அந்த மரங்கிறது கொஞ்சம் இந்த மணலை அப்படியே பிடிச்சு வச்சுக்குமா, மண்ணை ஏதோ சொன்னார்கள். அந்த மரத்தினை பற்றிய சிறப்பை சொன்னார்கள். இப்படி இந்த ஸ்தல விருட்சங்கள், தீர்த்தங்கள், ஸ்தல புராணங்களை நாம் வெளிப்படுத்துவதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய தொன்மை, தமிழ்நாட்டினுடைய தன்மை, தமிழ்நாட்டினுடைய நன்மைகளை மக்களுக்கு நாம் சொல்ல முடியும் என்பதனாலே இது தொடர்ச்சியாக ஸ்தல புராணம் சம்பந்தப்பட்டு மாணவர்களுக்கு ஒப்புவித்தல் போட்டி அதுவும் நடத்துவதாக இருக்கிறது. சமய சந்தர்ப்பத்தினாலே தற்பொழுது புஸ்தகம் வரையிலே வெளியீட்டு விழா நடைபெற்றிருக்கிறது. இதற்கு தொடர்ந்தாற்போல் அந்த ஸ்தல புராணங்களை பற்றி அனைத்து ஸ்தல புராணங்களையும், சேலம் இருக்கிறது என்றால் சுகவரேஸ்வரம், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரம், எல்லாம் அந்த திருநெல்வேலி இருக்கிறது என்றால் சாலிவாட்டிகா, நெல்லையப்பர், இப்படி இந்த இவ்வளவு பழமையானது. அதாவது பழமை என்பதற்கு இன்றைய தினம் ஒரு சிறிய உதாரணம். அயோத்தியிலே பூமி பூஜை நடைபெற்றது. புராணத்திலே, பிரம்மாண்ட புராணம் என்கிற புராணத்திலே தசரதர் காஞ்சிபுரத்திற்கு வந்ததாகவும், அந்த சூரிய வம்சத்தை சார்ந்தவர்களுக்கு அம்மன் குலதெய்வம், அந்த குலதெய்வம் என்கிற பாரம்பரியத்தை ஒட்டி அம்மன் ஆசி வழங்கி, அந்த ஊர் அம்மன் அயோத்தியிலே இன்றைக்கும் அந்த கோவில் இருக்கிறது. தேவகாளி என்று ஒரு கோவில் இருக்கிறது. அது இந்த சூரிய வம்சத்தை சார்ந்தவர்களுக்கு குலதெய்வம். அந்த அம்மன் தசரதருடைய கனவிலே காஞ்சிபுரத்திற்கு சென்று காமாட்சி அம்மனை பூஜித்தால் உங்களுக்கு சந்தானம் கிடைக்கும், பிள்ளை பேரு கிடைக்கும் என்பதாக சொல்லி ஒரு வார காலம் கௌசல்யா தேவியுடன் தசரதர் இங்கு வந்ததாகவும், காமாட்சி அம்மன் சத்வாரஸ்தே ஜனிஷ்யந்தி மதம்சாக தனயா நிருப, என்னுடைய அம்சத்துடன் 4 குழந்தைகள் பிறப்பார்கள் என்பதாக ஆசி கூறி அந்த புராணத்தினுடைய குறிப்பு இருக்கிறது. பிரம்மாண்ட புராணத்திலே லலிதோபாக்கியானத்திலே 39 மற்றும் 40வது அத்தியாயங்களிலே அது இருக்கிறது. ஆகவே போன வாரம் இங்கு காமாட்சி அம்மன் கோவில் இருந்தும், ஏகாம்பரேஸ்வரருடைய மாவடியிலிருந்தும், பெருமாள் கோவில் விஷ்ணு காஞ்சியிலிருந்தும், காஞ்சி மடத்திலிருந்தும் புனித மண் சேகரிக்கப்பட்டு இன்றைய தினம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. அதே போன்று சங்கு என்று சொல்வார்கள், ஆந்திர மாநிலத்திலே சங்குஸ்தாபனம் என்று சொல்வார்கள். தமிழ்நாட்டிலே பூமி பூஜை நாம் சொல்கிறோம், அங்கு சங்குஸ்தாபனம் என்று சொல்வார்கள். அந்த கருங்காலி மரத்திலே 18 அங்குலத்திலே முதல் 6 அங்குலம் வாழைப்பூ போன்றும், அடுத்த 2வது 6 அங்குலத்திலே 8 கோணங்களுடன்
ஒரு அமைப்பும், மூன்றாவது 6 அங்குலத்திலே சமமான ஒரு அமைப்பும் தயார் செய்யப்பட்டு அதனுடைய கீழே ஓட்டை போடப்பட்டு நவரத்னங்கள் பதிப்பதற்காக இங்கிருந்து காஞ்சிபுரத்திலிருந்து பூஜை செய்யப்பட்டு, அது இன்றைய தினம் அந்த டிவியில பார்க்கிறவங்க பார்த்திருக்கலாம். அந்த சங்கு என்பது காஞ்சிபுரத்திலிருந்து சென்ற அந்த சங்குவை அந்த பூமி பூஜையிலே வைத்து சிறப்பாக வழிபட்டார்கள். இப்படி இந்த புராணங்கள் மூலமாக இன்றைய உலகத்தோடு நம்முடைய புராண காலத்தினுடைய தொடர்பு மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. ஆகவே இந்த ஸ்தல புராணங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இளையாத்தங்குடி மூன்றாவதாக விஜயராகவன் அவர்களுடைய இதுல இளையாத்தங்குடி, அதாவது 65வது பீட்டாதிபதிகள், நம்முடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 69வது பீட்டாதிபதிகள், 65வது பீட்டாதிபதிகள் சுதர்சன மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவர்கள் அந்த நாட்களிலே, அதாவது 1851 வருஷத்திலிருந்து 1890 வருஷத்து மத்தியிலே ஆந்திர மாநிலம், ஒரிசா மாநிலம் எல்லாம் சென்று வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மடத்திலே இளையாத்தங்குடி சுவாமிகள் என்று பெயர். அவர்களுடைய அதிஷ்டானம் அந்த சமாதி கோவில் அங்கு இருக்கிறது, அந்த இளையாத்தங்குடியிலே இருக்கிறது. அந்த இளையாத்தங்குடியிலே நம்முடைய காஞ்சி பெரியவர்கள், நம்முடைய புது பெரியவர்களுக்கு பயிற்சி அளித்த 2 வருஷங்கள் அவர்களுக்கு ஆன்மீக பயிற்சி அளித்த இடம் இந்த இளையாத்தங்குடி. அந்த அருமையான இளையாத்தங்குடியை பற்றிய அந்த நூல் விஜயராகவன் அவர்கள் வெளியிட்டு சிறப்பாக காஞ்சிபுரத்தினுடைய பெருமையில் கூறியிருக்கிறார்கள். புஸ்தக வெளியீட்டு என்பதை ஏதோ ஒரு சம்பிரதாய மேலோட்டமான நிகழ்ச்சியாக கருதாமல், தனக்கு இருக்கக்கூடிய அலுவலர்கள் மத்தியிலேயும், ஏனென்றால் ஆராய்ச்சியே இவருக்கு ஒரு அலுவல், அதாவது சான்றுகள் தற்பொழுதைய ராமஜன்மபூமி விஷயத்திலேயும் அயோத்தி விஷயத்திலேயும் இந்த தொல்பொருள் இலாக்காவினுடைய சான்றுகளும் உதவிகரமாக இருந்திருக்கின்றன. அதாவது புராண நம்பிக்கைகள் என்பது ஒன்று. அதாவது கந்த புராணத்திலே, அதாவது வடக்கத்திய ஸ்காந்த புராணத்திலே ராம ஜென்மபூமியை பற்றி குறிப்பிருக்கிறது. ஜென்மபூமி என்பது முக்கியமானது என்கிற குறிப்பு புராணத்திலே இருக்கிறது. அதையும் சுப்ரீம் கோர்ட்டிலே இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்காந்த புராணம் என்று அதற்கு பெயர், வடக்கத்தி புராணம் அதிலே இருக்கிறது. அதோடு சேர்ந்து பிரத்யக்ஷம், அதாவது எவிடன்ஸ் என்று சொல்லும் பொழுது பிரமாணம் என்று சொல்வார்கள், சாஸ்திரங்களிலே பிரமாணம் என்று சொல்வார்கள். அந்த பிரமாணங்கள் 4: பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம். அதாவது சப்தம் என்றால் மறைகள், 4 மறைகள். அந்த வார்த்தைகளை நாம் நம்ப வேண்டும். ஆப்த வாக்கியம் சப்தகா, ஆப்த நண்பர் என்று சொல்கிறோம். ஏனென்றால் அவர் சொல்வது பொய்யாக இருக்க முடியாது. அது போன்று நமக்கு ஆப்தனாக இருப்பது வேதங்கள், அது சப்த பிரமாணம், அதாவது சொல் என்பது பிரமாணம். அதனால்தான் நாம் இன்றைக்கும் இந்த எழுதாக்கிழவி என்கிற அந்த வேதங்களை நாம் நம்புகிறோம், மதிக்கிறோம், அதன்படி நடக்கிறோம். அது சப்தம் என்கிறது ஒரு அத்தாரிட்டி, பிரமாணம். மூன்றாவதாக இருப்பது உபமானம், அதாவது மாடு இருக்கிறது, இது போன்று அது உவமை. அதாவது மாடுலே 2 வகை, கோ என்பது ஒன்று, கவயம் என்பது ஒன்று. கோ என்றால் பசுமாடு, அது அந்த மாட்டு கொம்பு நமக்கு தெரியும். கவயம் என்று ஒன்று இருக்கிறது, அதுவும் மாடு போன்றே இருக்கும், ஆனால் அந்த கொம்புல ஓட்டை இருக்கும், அதுதான் வித்தியாசம். ஆனா வெளித்தோற்றம் ஒரே மாதிரி இருக்கும், கொம்பு அதுக்கும் ஒரே மாதிரி இருக்கும், இதுக்கும் ஒரே மாதிரி இருக்கும், இதுக்கு ஓட்டை இருக்கும். அதாவது இந்த அபிஷேகங்கள் செய்கிறோம், அதிலே சிவபெருமானை அந்த கவயம் என்று சொல்லக்கூடிய மாடு போன்ற, அந்த பசுமாடு போன்ற ஒரு தோற்றமுடைய அந்த பசுவனுடைய கவயத்தினுடைய கொம்பினால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அதை நம்முடைய 2 பெரியவர்களும் பல வருஷங்கள் செய்திருக்கிறார்கள். சந்திரமௌலீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அது எங்கே காட்டுல கிடைக்கிறதோ எங்கேயோ அபூர்வமா கிடைக்கும். அது இங்கேயும் 1-2 இருக்கு, மடத்துல பழசு இருக்கு. இப்போ அது சிவம் கவய சிருங்கேன
கேசவம் சங்கவாரினா தாம்பிரார்க்க விக்னார்க்கௌ தாம்பிர பாத்திரேன ஸ்வர்ணேன ஜெகதம்பிகா. அதாவது பெருமாளை சங்க தீர்த்தத்தினால் அபிஷேகம் செய்ய வேண்டும். கேசவம் சங்கவாரினா விக்னார்க்கௌ தாம்பிர பாத்திரேன, பிள்ளையாரையும் சூரியனையும் தாம்பிரம் தாத்துவை உடைய பாத்திரங்களால் கலசங்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும். ஸ்வர்ணேன ஜெகதம்பிகா, தங்க பாத்திரத்தினாலே அம்மனை அபிஷேகம் செய்ய வேண்டும். அதிலே முதல்ல இருப்பது சிவம் கவய சிருங்கேன, அந்த மாடு போன்ற அந்த கவயம், கோ போன்ற கவயம், அதனுடைய கொம்புல ஓட்டை இருக்கிறது, அந்த ஓட்டையில ஓட்டை போட்டு பால் அபிஷேகம் செய்வது. இது அதாவது ஓமை. அந்த கவயம் எப்படி இருக்கும் என்று கேட்டார்களாம். கோ சதுருஷோ கவயஹா, பசுமாடை போன்றது கவயம் என்று சொன்னார்களாம். ஆக உவமை உபமானம் என்பது ஒரு பிரமாணம், அத்தாரிட்டி. அது மூன்றாவது. இரண்டாவது பிரமாணம் அனுமானம். அனுமானம் என்பது இது இங்கே இருக்கிறது, அதனால் இங்கேயும் இப்படி இருக்க வேண்டும். புகை வருகிறது, அதனால் நெருப்பு இருக்க வேண்டும். சரியா, அது பனியில புகை மாதிரி தெரியறதே, காதல் நீர் மாதிரி தெரியறதே அப்படின்னா அது கிடையாது. அது கிளாஸ், அதுக்கெல்லாம் புல் ஸ்டாப், கமா, சப் கிளாஸ் எல்லாம் போட்டு லாஜிக். லாஜிக் என்பது இரண்டாவது பிரமாணம், அனுமான பிரமாணம். இதனால் இது கிடையாது, இதனால் இது கிடையாது, வாத பிரதிவாதங்களோடு சேர்ந்தது அந்த அனுமான பிரமாணம். ஆமா. அடுத்தது முதன்மையான பிரமாணம், சுலபமான பிரமாணம், அனைவருக்கும் தெரிந்த பிரமாணம் பிரத்யட்சம். பிரத்யட்சம் என்பது என்னவென்றால் சற்றுருவை சத்தியம், கண் இருக்கிறதே அது உண்மை. ஆகவே அந்த கண்ணை கொண்டு தீர்மானிப்பது. அது போன்று இந்த கீழடியிலிருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள், மண்பாண்டங்கள், தங்க நாணயங்கள், புது கட்டுமானங்கள், இதன் மூலம் தமிழர் பண்பாடுகளுடைய வரலாறு வெளி உலகத்திற்கு தெரிய வந்து கொண்டிருக்கிறது. அது மழையிலேயே அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. இப்படி இந்த இது அது போன்று சங்கீதத்திற்கு திருவையாறுல மிகப்பெரிய நிலம் அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இது போன்று பல பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாமும் ஒரு அருங்குன்றம் என்கிற ஊரை பற்றியும் சொல்லி அமைச்சிருக்கோம். அந்த வாலாஜா பக்கத்துல அங்கேயும் கோவில் கிடைக்கும். அங்க வந்து அப்படி சில சான்றுகள்லாம் அங்க தெரியுது. ஒரு தோப்புல பார்த்தா அதுல பழைய காலத்து கோவில் இருப்பதற்கான அடையாளங்கள் நிறைய தெரிகிறது அங்க. ஆகவே பிரத்யட்சம் என்பது பிரமாணம். அது இந்த அயோத்தி அந்த தீர்விலேயும் அந்த பிரத்யட்ச பிரமாணத்தை கொண்டு அந்த கீழடியிலே அங்கு கீழே கிடைத்த பல பொருட்களை ஆதாரமாக கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து தொல்லியல் நிபுணர் இரா நாகசுவாமி அவர்கள் 21 நாள் இந்த லக்னோ நீதிமன்றத்திற்கு சென்று 3 வாரங்கள் சாட்சியங்கள்லாம் சொல்லி அதையும் அவர்கள் அப்படி பார்த்தாலும் தமிழகத்திற்கு அயோத்தியோடு சம்பந்தம். இப்படி பலவிதமாக இந்த ஆட்சியாளர்கள் இருந்து ஆரம்பித்து பலருடைய இதோடும் இந்த அயோத்திய விஷயத்துல நல்ல தீர்மானம் வந்து இன்றைக்கு பூமி பூஜை நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இந்த பிரத்யட்சம் என்று சொல்லும் பொழுது இந்த புஸ்தக வெளியீட்டை அமைச்சர் அவர்கள் இந்த 100 பக்கமா இருந்தாலும் உடனே அவரு கிராஸ்பிங் அப்படின்னு இந்த இப்ப இதுன்னு சொல்றாங்களே இந்த கம்ப்யூட்டர்ல சிறியதாக அவையடக்கம், அது போன்று இந்த இளையராஜா அவர் சொன்னதும் சரி, பக்தவசரம் பாலிடெக்னிக் கல்லூரியில பெரியவர்கள் பேசினதும் சரி. இப்போ ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது அமைச்சர் சொல்லும் பொழுது. இதுல அதாவது 1982 வருஷம் அல்லது 81 வருஷம் கேரளாவிலே அவர்கள் மாணிக்கமங்கலம் என்கிற ஊரிலே முகாமிட்டிருந்தார்கள். ஜெயேந்திர சுவாமி நம்முடைய பெரியவர்கள். அந்த நேரத்திலே இந்த தமிழ் பாட்டு இவர் சொன்னாரே, தமிழ் கருத்து பால் பொங்கறத பத்தி, அதை பத்தின சமஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்லி விவரங்களை கேட்டார்கள். அதாவது பர்திருஹரி என்கிறவர் நீதி சதகத்திலே இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கிறார். இந்த அமைச்சர் இன்னைக்கு அந்த புஸ்தகத்திலேருந்து எடுத்த அம்சத்தை, இந்த பாட்டை
அந்த காலத்திலே வேத பாடசாலையிலே பயின்று கொண்டிருந்த அந்த சமயத்திலே அவர்களை தரிசிக்க செல்லும் சமயத்திலே கேரளா மாநிலத்திலே இருந்தார்கள். அந்த சமயத்திலே சமஸ்கிருதத்தினுடைய தொடர்பு இருக்கிறதா என்று கேட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லி அர்த்தம் கேட்டார்கள். ஆகவே இந்த பழமையான ஞாபகமும் இந்த சமயத்திலே இந்த சந்தர்ப்பத்திலே நமக்கு வந்திருக்கிறது. ஆகவே இந்த அரிய நிகழ்ச்சி தமிழகத்தினுடைய அருமை பெருமைகளை முதல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகம் அறிய செய்வது என்பது ஒன்று, முதலிலே நாம் யார் என்பதை, நான் யார் என்பது தெரிந்து கொள்வது வேதாந்தம். நாம் யார், ஒரு சமுதாயமாக, ஒரு சமூகமாக, ஒரு கலாச்சார பின்னணி நமக்கு என்ன, நாம் செய்ய வேண்டிய முன்னெடுத்து செல்ல வேண்டிய பணிகள் என்ன என்பதற்கு ஐடென்டிட்டி இன்றைக்கு ஆதார கார்டு என்று சொல்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை தூய தமிழ் மூலமாக அதை நல்ல முறையிலே வளர்க்கக்கூடிய பல பணிகளை செய்பவர்களை கொண்டு இந்த நூல் வெளியீட்டு விழா, அதாவது பொருத்தம் என்பது ஒன்று இருக்கிறது. இதை இவர்கள் செய்ய வேண்டும். இதிலே அறிவும் ஆர்வமும் அதிகாரமும் படைத்தவர்கள். இந்த தமிழ் சம்பந்தமாகவும் கோவில்கள் சம்பந்தமாகவும் கலாச்சாரம் சம்பந்தமாகவும் அறிவும் ஆர்வமும் அதிகாரமும் மூன்றும் கலந்த மக்களை கொண்டு இந்த அரிய நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இன்றைய சூழ்நிலையிலே இந்த இணைய வழி மூலமாக இணைத்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நல்ல விதமாக எல்லாம் தெளிவு பெற்ற பிறகு இந்த ஸ்தல புராணங்களை பற்றிய மாணவியர்களை கொண்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, ஒரு 1000 மாணவர்கள், இது போன்று இளைஞர்களை கொண்ட ஒரு நிகழ்ச்சி. ஏனென்றால் அந்த இளைஞர்கள் நாளைய தமிழகத்திலே அவர்கள் நம்முடைய கலாச்சார பின்னணியோடு கலாச்சார பிடிப்போடு நம்முடைய பெருமைகளை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு முயற்சி. அதற்காகத்தான், அதாவது புதியது ஜொலிக்கும், அது ஒரு ஆக்கர்ஷணமும் இருக்கும். ஆனாலும் பழைய பெருமைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருப்பராய்த்துறை அங்க போனா பராய் மரம்ங்கிறாங்க, அங்க ஏகாம்பரேஸ்வரம் மாமரம், இப்படி பெயர்களோடும் மரங்களோடும் மகிமையோடு இருக்கக்கூடிய இந்த தமிழகத்திலே மேன்மேலும் நம்முடைய சிறப்புகளை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கும் வளர்த்து கொள்வதற்கும் விநியோகம் செய்வதற்கும் மலேசியாவிலே, சிங்கப்பூரிலே, ஸ்ரீலங்காவிலே, இன்னும் எங்கெல்லாம் நம்முடைய தமிழ் மக்கள் வாழ்கிறார்களோ வெளிநாடுகளிலே எல்லாம் அவர்களெல்லாம் இந்த பெருமைகளை தெரிந்து கொள்வதற்கு இந்த பாலராமாயணம் சைவ சந்த், அதாவது வடநாட்டிலே இருப்பவர்களுக்கு இந்த 63 நாயன்மார்களுடைய அருமை பெருமைகளை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக வடநாட்டிலே உபயோகப்படுத்தக்கூடிய ஹிந்தி மூலமாக இந்த சைவ நாயன்மார்களை, அதே போன்று இந்த அபிராமி, அதுவும் அதே போன்று பாலராமாயணம் இந்து சமய மன்றம் என்பது 1970களிலே கார்வேட்டு நகரம் என்கிற ஊரிலே அது ஆரம்பிக்கப்பட்டது. அதன் மூலமாக நிறைய பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. திருமுறை திருத்தலங்கள் என்கிற புஸ்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகத்தை நம்முடைய காஞ்சி மகாபெரியவர்கள் கன்னடத்திலே வெளியிடுவதற்கு ஆணையிட்டார்கள். வெங்கட சுப்பையா என்று கவர்னர் தரிசனத்திற்கு வந்தார் கர்நாடகத்திலிருந்து. அவர்கள் இந்த புஸ்தகத்தை அளித்து கன்னடத்திலே மொழிபெயர்த்து வெளியிட வேண்டும் என்றார்கள். அவர் ஒரு அனுமதியை கேட்டார், தெலுங்குல வெளியிடலாமான், அவர் ஆந்திராவை சேர்ந்தவர். ஆகவே அதுக்கும் அனுமதி அளித்தார்கள். ஆகவே தமிழிலே வந்த வெளிவந்த நூல் தெலுங்கிலேயும் கன்னடத்திலேயும் வெளிவந்தது. 1000 கேள்வி பதில்கள் என்பதாக நம்முடைய பெரியவர்கள் எளிமையான மொழியிலே இந்து சமயத்தை பற்றி அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதாவது புது பொலிவுடன் நம்முடைய கலாச்சாரம் மறுபடியும் வளருவதற்கு இது வாய்ப்பாக அமையும் என்று சொன்னார்கள். அதே போன்று 1000 கேள்வி பதில்கள் என்பதாக எளிமையான கேள்வி பதில்களை அவர்களே சொல்ல அந்த புஸ்தகம் வெளிவந்திருக்கிறது. அதெல்லாம் கூட இந்து சமய அறநிலைத்துறைக்கு அனுப்பி வைக்கப்படும், பொதுமக்களுக்கெல்லாம் அது உபயோகப்படும். இப்படியாக இந்த நல்ல அரிய விழா சிறப்பான முறையிலே அனைவரும்
ஆர்வமாக கலந்து கொண்டு அது உபசார விழாவாக இல்லாமல் அதை உயர்ந்த விழாவாக நீங்கள் எல்லோரும் சிறப்பாக நடத்தியிருக்கிறீர்கள். தொடர்ந்து குருவருளும் திருவருளும் துணை நின்று தமிழகம் மேன்மேலும் நல்ல ஆரோக்கியமான பாதையிலே, ஆன்மீகமான பாதையிலே, அனைவருக்கும் நன்மை தரும் விதத்திலே தொழில்களும் வளர்ந்து சூழ்நிலைகளும் நல்ல முன்னேற்றம், அதாவது பீதி சங்கடங்கள் விலகி அம்மனுடைய அருளாலே மேன்மேலும் சிறப்பை பெறுவதற்கு குருவருடையும் திருவருடையும் சிந்தித்து இந்த நிகழ்ச்சி மேலும் தொடரும். அனைவரும் நல்ல முறையில இந்த பங்கு பெற்று இது போன்ற நல்ல நிகழ்வுகள் மேன்மேலும் மக்களுக்கு பயன் தரக்கூடிய இடத்திலே அமைந்து அனைவருக்கும் இன்பமுற என்று நாம் சொல்லி வருகிறோம். அந்த இன்பம் பெறுவதற்கு இறைவனுடைய அருளை பிரார்த்திக்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நூல்களை வெளியிட்டு அற்புதமான ஆசிரியரை வழங்கிய நம் ஜெகத்குரு அவர்களுடைய பாத கமலங்களுக்கு நன்றி பலன்களை சமர்ப்பித்துக் கொண்டு நிறைவாக நன்றி உரை ஸ்ரீ சங்கரா கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர்கள் வழங்குவார்கள். குருவர்களையும் திருவர்களையும் வணங்கி இந்த அரிய ஒரு பொழிவை தந்து, இந்த அரிய வாய்ப்பை தந்து, எங்களை எல்லாம் அருள் மழையில் நனைய வைத்திருக்கக்கூடிய குருமகா சன்னிதானங்களினுடைய பாதார விண்ணங்களை வணங்கி மகிழ்கிறோம். வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் 86வது ஜெயந்தி விழா மிக அற்புதமாக நடைபெற வேண்டும் என்ற பெரியவாவுடைய உள் உணர்வை உணர்ந்து அதை மிக அற்புதமாக இன்றைக்கு ஒரு நூல் வெளியீடாக இன்றைக்கு ஒரு அறிவு, தமிழருடைய பாரம்பரியம், தமிழ் கலை, பண்பாடு, கலாச்சாரம், சமூகத்திற்கு பயன்படுகிற ஒரு உள்ளுணர்வு, அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்லுகிற நம்மளுடைய மரபை போற்றுகிற, அதை இளைய தலைமுறையிடத்தில் கொண்டு சேர்க்கிற மிக அற்புதமான இந்த பெரும் பணியை நடத்துவதற்கு ஐயா முதல்வர் ஐயா வழியாக இதற்கெல்லாம் இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய ஜெகத்குரு அவர்களுடைய ஆதார விண்ணங்களை மீண்டும் மீண்டும் பணிந்து வணங்குகிறோம். இந்த அரிய வாய்ப்பு, இந்த வாய்ப்பில் ஒரு குரு பக்திக்கும் ஒரு இலக்கணமாக இன்றைக்கு தோன்றிய நூல்கள் எல்லாம் குருவோடைய தொடர்ச்சியை, குரு பாரம்பரியத்தை, அதனுடைய பக்தியை, நம் தமிழர்களுடைய அடி ஆழமாக விளங்குகிற நம்மளுடைய பண்பாட்டை, நெறியை உணர்த்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தொடர்ச்சியாக இதை வடிவமைத்த பெரியவர்களுடைய அருள் ஆணையின்படி இங்கே எழுந்து அங்கே இணையத்தின் வழியாக இந்த இக்கட்டான சூழ்நிலைகளும் கூட இணையத்திலால் வந்து எங்களுக்கெல்லாம் அருள்பாலித்திருக்கிற மகா சுவாமிகளுடைய ஜெகத்குரு அவர்களுடைய அருட்கொடையை எண்ணி எண்ணி வியக்கிறோம், போற்றுகிறோம். அதே போல நேராக வந்து இந்த திருத்தலத்திலே எங்களுடைய கல்லூரியிலே எழுந்தருளி எங்களை இங்கு அருளாசி வழங்கி இருக்கக்கூடிய ஐயா வேளாக்குறிச்சி ஆதீனம் அவர்களையும் சன்னிதானம் அவர்களையும் வணங்கி மகிழ்கிறோம், நன்றி தெரிவித்து மகிழ்கிறோம். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இன்றைய விழா நாயகராக விளங்கக்கூடிய புது பெரியவாவுடைய அனைத்து அம்சங்களையும் இந்த நூலிலே மலரிலே கொடுத்து விட வேண்டும் என்று தேடி தேடி பெரியவா அவர்களும் முதல்வர் அவர்களும் தொடர்ந்த இந்த தேடுதலோடு உருவாக்கி இந்த மலரை உடனே வாசித்து மிக அற்புதமாக அதனுடைய பல் அம்சத்தை சரியாக பிடித்து இன்று உரை வழங்கிய வருகை தந்த அமைச்சர் பெருமகனாருக்கு மீண்டும் மீண்டும் பெரும் நன்றியை, எங்களுடைய தொடர்ச்சியான அன்பை, நட்பை நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறோம். அவருடைய அருட்கொடையால், அவருடைய நற்சிந்தனையால் தமிழ் வளர்ச்சியும் தமிழ் சமூகமும் வளர்ச்சி அடைவதை நாங்கள் கண்ணூர காணுகிறோம். அவருக்கும் எங்களுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய தொடர்ச்சியாக அவரை போலவே எங்களுக்கு தமிழ் சார்ந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் பல்வேறு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து உதவுகிற இந்த அற்புதமான இந்த தலபுராணங்களுடைய தேவையை, இன்றைய சூழலுடைய அம்சத்தை, இந்த தமிழர் மரபில் இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை
எவ்வாறு நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்திய ஐயா தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் ஐயா விஜயராகவன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். தொடர்ந்து இந்த தலபுராணங்கள் தமிழில் மட்டுமல்ல பல்வேறு மொழியிலும் இந்திய கலாச்சாரத்தில் பாரத கலாச்சாரத்தில் எவ்வாறு பறந்து விரிந்திருக்கிறது, அவற்றுடைய தொடர்ச்சி எவ்வாறு இந்த மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதன் மூலமாக சமூகமும் சுற்றுச்சூழலும் எவ்வாறு பயன்பெறும் என்பதையெல்லாம் வலியுறுத்தி பேசிய ஐயா இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் முதன்மை செயலர் பண்டிதர் ரெட்டி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை சமர்ப்பிக்கிறோம். இந்த சமயத்தில் இந்த இசை வழியாக இந்த கட்டுரைகள் வழியாக பல நிலைகளில் உதவிய புலவர்கள், அறிஞர்கள், பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், நமது ஸ்ரீமடத்துடைய அன்பர்கள், ஐயா மேலாளர் விஸ்வநாத ஐயர், சுந்தரேச ஐயர் மற்றும் பல நிலைகளில் உதவிய பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறோம். இந்த அற்புதமான இந்த பணியை மீண்டும் மீண்டும் எங்களுக்கு வழங்கிய குருமகா சன்னிதானங்களின் ஜெகத்குருவின் ஆதார விந்தங்களை என்றென்றும் போற்றி மகிழ்கிறோம். ஆதார விந்தங்களில் வணங்கி மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். குருமகா சன்னிதானங்களினுடைய ஆசி உரையோடு துவங்கி நம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஆசியுரையோடு பூரணமாக நடந்துள்ளது. இந்த உன்னதமான நிகழ்வில் நிறைவாக மைத்ரி பஜத என்ற அற்புதமான பாடலை பாடி நிறைவு செய்கிறார் நம்முடைய கல்லூரி முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேஷ். பாடலை பாடி நிறைவு. மைத்ரீ பஜத अखिल जेत्रे मैत्री भजत अखिल जेत्रे आत्मवदेव परानपि पश्यत आत्मवदेव परानपि पश्यत युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत परेश्वर क्रममाक्रमणम् त्यजत परेश्वर क्रममाक्रमणम् मैत्रीं भजत अखिल जेत्रे जननी पृथ्वी कामदुगास्ते जननी पृथ्वी कामदुगास्ते जनको देवः सकल दयालुको दाम्यत दत्त दयद्वं जनता दाम्यत दत्त दयद्वं जनता श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.